அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்பு தொடரிலே இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரமலானை அடைந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழுவான் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். உண்மையில் கண்ணியமானவர்களே, மனிதா, நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை நீ அறிவாயா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜின்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக விளங்க வேண்டும். அதே போல நாங்கள் அல்லாஹ் வழங்கிய அருள் பற்றி நாங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால், என்ன ஆரம்பித்தால் வலா தஹ்சுஹா, அதை நீங்கள் மட்டிட முடியாத அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள்களை சுமந்திருக்கிறான். ஆரோக்கியம் என்ற அருள், உணவு என்ற அருள், ரிஸ்க் என்ற அருள், அனைத்துமே அருள். இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்த அனைத்தும் அருள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய கண்களாக இருக்கலாம், உங்களுடைய உடல் உறுப்புகளாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அருள் தான் நிஅமத்துல் இஸ்லாம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றி இருப்பது மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை இங்கு நல்லடியார்களாக இருப்பது மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக சிஹத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அருள். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை வழிபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அது மிகப்பெரிய அருள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே தருவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆகவேதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை, அதே போல இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகளை நாங்கள் எண்ண வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 5 வருவதற்கு முன் 5 பயன்படுத்திக் கொள்ள என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹயாத்தக கபுல மௌத்திக், உன்னுடைய மரணம் வருவதற்கு முன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள். வஸஹதக கபுல ஸகமிக், உனக்கு நோய் வருவதற்கு முன் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். வஃபராகக கபுல ஷுகுலிக், உனக்கு வேலை பளுவு வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுன் நாஸ் கைர் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதன் யார் 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 ஸல்லல்லாஹ் என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய வயது நீடிக்கப்பட்டு அந்த வயதில் ஃபுல்லா அந்த வயதை அனுபவிக்கின்ற அவர் அதில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு மனிதர். அதே போல ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதர் யார் என்று சொன்னால் மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு, இந்த உலகத்தில் வயது நீடிக்கப்பட்டு அந்த வயது காலத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மோசமான ஒரு மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஃபஹ்ருஸ் அல தக்வா, இறை உணர்வை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி விரைந்து செல்வோம், ஆர்வத்தோடு செல்வோம். அதை ஆர்வமாக நாங்கள் இறை உணர்வை நான் பெற வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த தக்குவாவுடைய அந்த வழியின் பக்கம் நாங்கள் ஆர்வமாக செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இன்னமா யக்பலு யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இறை உணர்வோடு செய்யக்கூடிய இபாதத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உனது உள்ளத்தை அல்லாஹ்வின் ஏக்கத்தோடு நீ வாழு, உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுவை உணர்வோடு நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து பார். ஏனென்று சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, விசுவாசம் கொண்டவர்களே, முஃமின்களே, ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹுவை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். வல்லதீன் வذாகிரீன அல்லாஹ கஸீரன் வذாகிராத்தின் உஇத்தத் லஹும் உஇத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. இந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்கள், ஞாபகப்படுத்தக்கூடிய பெண்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகஃபிரத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான், மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நோன்பை அடைந்திருக்கிறோம். அந்த நோன்பை நான் அடைந்த எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். அதில் அடுத்ததாகத்தான் அல கிராத்தில் குர்ஆன் குல்லையும், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுவதில் நாங்கள் ஆர்வமாக இருப்போம். நோன்பை அடைந்து விட்டோமா தக்குவாவை தேடக்கூடியவர்களாக ஆகவும், நோன்பை அடைந்து விட்டோமா குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு ஜுசு நாங்கள் ஓதி வருவோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 5 ஜுசுக்களை முடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்று சொன்னால் மறுமையில் அதை உங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல இந்த ரமதானுடைய மாதம் என்பது தஅவா செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஃபுர்ஸத்துன் அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. வீணான இருக்கைகள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத இருக்கைகளை நாங்கள் விட்டு இந்த ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்துவோம். அதே போல நீ மாற வேண்டும் என நீ முடிவெடுக்க வேண்டும். நான் தொழுகையில் ஒழுங்கான முறையில் நான் தொழவில்லையா, நீ தொழுகையை மாற வேண்டும், தொழுகையை மாற்ற வேண்டும். உன்னுடைய நடத்தையில் நீ ஒழுங்காக வாழவில்லையா, ரமலானை அடைந்த நீ நடத்தையில் உன்னுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா, உன்னுடைய மாற்றத்தை வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதே போல வாழ்க்கை கட்டளைகளை நீ இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆகவேதான் நீ மாற வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய, நீ ரமலானை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் மாற முடியாது என்ற நிலையிலிருந்து மாற வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானை அடைந்த ஒரு மனிதன் தக்வாவின் பக்கம் ஆசை ஊட்டப்பட வேண்டும், குர்ஆனை ஓதுவதில் ஆசை ஊட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை ஏற்படுத்துவதில் ஆசை ஊட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வை நெருங்குவதில் அவனுக்கு ஆசையாக இருக்க வேண்டும். அதே போல நீ மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். ஆகவேதான் நாங்கள் ரமலானை அடைந்து விட்டோம், இதில் நாங்கள் எங்களுடைய எந்த செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் நான் இந்த ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.